எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திப்பதை மாற்ற மகிழ்ச்சி. தமிழ்நாட்டிலே போதைப் பொருட்கள், அதனால் ஏற்படும் அரசியல் விளைவுகள், அரசியலில் போதை மருந்து கலக்கிறதா, இது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இதில் கட்டாயமா பாருங்க, சுவையான தகவல் அடைகின்றன. இது சம்பந்தமான ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இது அரசியல் திட்டமிடல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திட்டமிடல். பாஜகவும் மத்திய அரசும் சேர்ந்து இங்கு திட்டமிட்டே சில ஆண்டுகளாகவே காய்களை நகர்த்தி வந்திருக்கின்றன என்பதை பற்றி ஒரு காணொலிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். ஒன்று, ஆளுநராக இருக்கக்கூடிய RN ரவி, அவர் ஒரு IPS அதிகாரி அப்படிங்கிறது பலருக்கும் தெரிந்திருக்கும். வழக்கமாக தமிழகத்திலே ஆளுநராக இங்கே அரசியல்வாதிகள், முன்னாள் அரசியல்வாதிகள் அல்ல சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்லி ஜோக்கா சொல்லுவோம், அவர்களை போன்றவர்கள் தான் இங்கே நியமிப்பது வழக்கம். அந்த வழக்கத்திற்கு மாறாக நார்கோ டெரரிசம், அதாவது போதைப் பொருளால் வரக்கூடிய தீவிரவாதம், அதாவது போதைப் பொருள் பணத்தால் வரக்கூடிய தீவிரவாதம், இதை பற்றி நன்கு அறிந்து திறமை பெற்று வடகிழக்கு மாநிலங்களில் இதை பெருமளவில் கட்டுப்படுத்திய ஆளுநர் RN ரவி இங்கு திட்டமிட்டு தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறாரா என்று பலரும் நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு சுவையான தகவலும் சொல்லப்படுகிறது. தமிழகத்திலே பாஜக தலைவராக அண்ணாமலை வந்தது கூட ஒரு IPS அதிகாரியாக அவர் பணியை, அவருடைய தொழிலை ராஜினாமா செய்துவிட்டு தான். இது குறித்துமே கூட பல ஹேஷங்கள் இருந்து வருகின்றன. தமிழகத்திலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், இளம் யங் ஃபேஸஸ் பாஜகவில் இருக்கிறார்கள். பலரும் பாஜகவில் சேர தயாராக இருந்த நேரத்திலே திட்டமிட்டே கூட ஒரு IPS அதிகாரி தான் இங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக வர வேண்டும் என்று மத்திய பாஜக நினைத்ததா என்றும் பலரும் சிந்தித்து வருகிறார்கள். இதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது, இப்பொழுது தமிழகத்திலே அதிகாரத்தில் இருக்கும் பல IPS அதிகாரிகள் எல்லாமே அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள். அவர்களுக்குள்ள அந்த ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது செய்திகளை பரிவர்த்தனை செய்து கொள்வது, அதெல்லாம் ரெகுலரா நடந்து கொண்டு இருக்குங்கிறது மட்டுமல்ல, குறிப்பாக நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்தன் அவர்கள் கூட ஒரு இந்நாள் IPS அதிகாரி அவருமே அண்ணாமலைக்கு நெருக்கமானவர். அதாவது இதுவரை திட்டமிட்டே இங்கு ட்ரக்ஸ் அதிகமாகிறது, அதே போல அரசியலிலே ட்ரக்ஸ் கலக்கிறது என்றதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மத்திய அரசு ஒரு நீண்ட கால தொலைநோக்கோடு தான் இந்த மாதிரி ஒரு ஆளுநர் ஒரு பக்கம், ஒரு IPS அதிகாரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு IPS அதிகாரி, அதே போல பல இளம் IPS அதிகாரிகள், இவர்கள் எல்லாம் இங்கு கொண்டு ஒரு திட்டமிட்டு தான் அரசு காய் நகர்த்தீர்களோ, இதுல அரசும் சரி அல்ல ஆளும் கட்சியும் சரி, மத்திய ஆளுங்கட்சியான பாஜகவும் சரி திட்டமிட்டே செயல்பட்டு வருகிறார்கள் என்று பலரும் நினைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்படிங்கிறது ரொம்ப சுவையான விஷயம். இது வெறும் ஒரு கோயின்சிடென்ஸா யாருமே பார்க்கல, அதாவது எதேச்சியாக நடந்ததை சொல்லுவோம், அப்படி யாருமே அதை பார்க்கவில்லை. இது கிட்டத்தட்ட தெளிவாக திட்டமிட்டு இப்படியெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் மத்திய அரசுக்கு போய் அதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை கையாளுவதற்கு ஒரு சரியான திட்டமிடல் தேவை என்ற அடிப்படையிலே தான் இவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று பலரும் இப்போது சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஓரளவுக்கு யோசித்து பார்த்தா இது உண்மையாக இருக்கும் என்பது கூட தெரிகிறது. கட்டாயம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. உங்க நேரத்துக்கு நன்றி. மீண்டும் முறை சந்திக்கிறேன். கட்டாயம் நான் ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த போதைப் பொருள் குறித்த வீடியோ, போதைப் பொருள் அரசியல் கலக்கிறதா என்ற வீடியோவை பாருங்க. கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க நேரத்துக்கு நன்றி. மீண்டும் முறை நான் சந்திக்கிறேன்.